ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம தொடர்ந்து அப்டேட் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலாக நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸில் வெளியே கிளம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னோடய வியூஸில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வந்துட்டுருக்குது. அதாவது ஒரு லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ், நியூ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இன்னொரு டைம் மேலே போகலாம். என்ன சார், கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மைனஸில் ஆகுது, நீங்கள் என்ன ப்ளஸில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதாவது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் பார்த்துக்கு ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 125 புள்ளிகள் மைனஸில் ஓப்பன் ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. ரைட், ஓகே. அந்த கேப் டவுன் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னா தான் நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணணும். அதுவரை நம்ம டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போது கீழே ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. அந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அமையறதுக்காக மார்க்கெட்டு கொஞ்சம் லைட்டாக ரிகவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில், மேபி இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏரியா இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நம்ம அந்த மாதிரி எந்த மாதிரி அதனால் நம்ம நிஃப்டி 50 எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு பாருங்கள். கேப் டவுன் நேரத்தில் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சப்போர்ட் ஏரியா. அது கிட்டத்தட்ட 25,300 கிட்ட ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதனுடைய சப்போர்ட்டுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். மேபி கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுனால ஒரு 280, 300 இந்த ரேஞ்சில் ஒரு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் என்ன கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. எங்கே உங்களுக்கு கேப் டவுன் ஆச்சோ ஸோ அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா அப்போனா 25,360 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு 25,400, 450 இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் டச் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டமில் போயிட்டு சேல் பண்ணோம், மாட்டிக்கோ நம்ம அங்கே என்ன இங்கே சேலிங் ஏரியா இருக்குது, நம்ம பாட்டம் ஏரியாவில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா குயிக்காக ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னுடைய பர்சனல் வியூ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை சார், நீங்கள் இன்னும் மார்க்கெட் இவ்வளோ கடகடன்னு ஃபால் ஆகுது, நீங்கள் என்னென்னா ஒரு ஷார்ட் சைட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கங்க, இல்லைனா இக்னோர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டடியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சரி. இது நிஃப்டி 50 என்னோடய வியூஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறாங்க அதெல்லாம். ஓகே, இது ஒரு என்னுடைய வியூவில் பிரகாரம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது 57,300, 57,400 இந்த இடத்துல அப்படின்னு. ஆக்சுவலாக மார்க்கெட் நேற்று கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கடகன்னு கீழே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் சரியாக தொடங்கியிருக்கு. அப்போ இதனுடைய இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் தாக்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் செய்யப்படும். இங்கே கீழே மேலே போயிருக்குது. இதனால தான் இந்த 56,800 ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் செய்யப்படும். அப்போ என்ன ஆகுனா, இந்த ஜோனில் மார்க்கெட் இனி வரும் நாட்களில் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேங்க் நிஃப்டி இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. அப்போது நம்ம என்ன பிளான் பண்ணலாம்னா, இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் ஏரியா லோயில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு என்னோடய வியூ கிடையாது. ஸோ அதனால் டவுன் சைடுக்கான பிளான் கிடையாது. இந்த மார்க்கெட் என்ன தான் கேப் டவுன் ஆனாலும் எனக்கு ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு ரிகவர் ஆகாமல் தான் என்னோடய வியூவில் தெரியுது, தவிர டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அமைச்சிச்சின்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே வரும்ன்றது என்னுடைய வியூ. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கொஞ்சம் என்ன தான் கேப் டவுன் ஆனால் கூட கொஞ்சம் ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதான்றதுக்காக மட்டும் வெயிட் பண்ணுவேன், தவிர மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணுவேன். அந்த ட்ரேடிங்கை நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஷார்ட் சைடுக்கான ட்ரேடிங் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் பேங்க் நிஃப்டியில் கூட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மார்க்கெட் ரெட்டில் ஓப்பன் ஆகுது, இல்லைன்னு சொல்ல வரல. குளோபல் நியூஸாக இருக்கலாம், ஏதாச்சும் சில காரணங்களால் மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ட்ராவல் ஆகலாம். இருந்தாலும் என்னுடைய வியூ ஷார்ட் சைடு கிடையாது. ஓகே, சரி. அப்போ நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ்லேயும் பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் கிட்ட வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. மேபி அந்த கேப் டவுன் இன்றைக்கி சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி தள்ளிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ சப்போர்ட் ஏரியா கேப் டவுன் ஆஃப் அகைன் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கான
ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சென்செக்ஸ்லேயும் என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் பிளான் என்ன வந்துச்சுன்னா மட்டும் இங்கேருந்து ஒரு மேபி கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் லைட்டாக பிரேக் டவுன் ஆனால் கூட இங்கேருந்து ஒரு இந்த மாதிரி பிளான் இனி வரும் நாட்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் அப்படின்னு தான் இல்லை 11, அப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே, அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் அதாவது புட் எடுத்தாலும் சரி கால் எடுத்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ரிட்டர்ன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இப்படி போய்டுவான் ப்ரைஸ் கேட்குறாங்க. இப்படி மேபி இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த மாதிரி போக சொல்ல உங்களுக்கு என்னென்னா அந்த கால் எடுத்தால் புட் எடுத்தாலும் இந்த மெல்ட் ஆகும். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் வந்து மெல்ட் ஆகும். ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷனில் பணம் பண்ண முடியும். இல்லை ஓகே, அப்போது நம்ம புட் ஆப்ஷனில் பணம் பண்ணோம், புட்டில் கூட ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடகன்னு கீழே வந்தால் தான் நம்ம புட் ஆப்ஷனில் வந்து பணம் பண்ண முடியும். தவிர இது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே வருது அப்படின்றப்போ பெருசாக வந்து பணம் பண்ண முடியாது புட் ஆப்ஷனில் கூட. இது ஃபாஸ்ட்டாக நம்ம எந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறோமோ அதுதான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூ தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். சார் நிஃப்டி மிட் கேப்பில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நிஃப்டி மிட் கேப் வந்து என்னோடய வியூ வந்து அப்பர் சைடுக்கான பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சப்போர்ட் ஏரியா பிரேக் டவுன் ஆனதால் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணப்படும் இது இந்த இடத்துல. அப்போது திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கனெக்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் நான் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.